இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம பிளாக்கியை வந்து ரெடி பண்ணி 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சுங்க. 1 மந்த்தாக அப்படியே நிற்க வச்சுட்டேன் பையனை. அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சர்வீஸ் தான் பண்ண போகிறோம். டயரு எல்லாத்தையும் ஃபுல் சேஞ்ச் ஒர்க் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பையன் வந்து ஆனா வரானா பார்க்கலாம். பரவாயில்ல, பிளாக்கி நல்லா தான் ஆனா வரான். சரி, பையன் இப்போ எங்கே கூப்பிட்டு போகிறோன்னா, நம்ம எம்ஆர்எஃப் டயர் தான் வந்திருக்கோம். அங்கே தான் வந்து டயர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபைனலாக நம்ம மெக்கானிக்கை வந்து வர வச்சுட்டோங்க. இப்போ அவர் தான் வந்து டயர் சேஞ்ச் பண்ண போகிறாரு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் சேஞ்ச் பண்ணுறாரு பார்த்தா, அது ஒரு ½ அன் ஹவர்லேயே சேஞ்ச் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டாரு. நம்ம பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் டயர் தாங்க போட்டிருக்கோம் எம்ஆர்எஃப்பில். இது வந்து எஸ்டி சீரீஸ் டயரு. இது ரேட் பார்த்தீங்கன்னா 3200 இது ரேட்டு. நீங்களும் பேக் டயர் சேஞ்ச் பண்ணணும்னா எம்ஆர்எஃப் போங்க, அங்கே எஸ்டி சீரீஸில் டயர் கேளுங்க. நான் போட்டிருக்க டயர் ரேட் பார்த்தீங்கன்னா 3200 தாங்க வருது. ஒரு வழியாக பேக் டயரை மாட்டியாச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃப்ரண்ட் டயர் சேஞ்ச் பண்ண வேண்டியது தான். ஃப்ரண்ட் டயர் சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மெக்கானிக் ஷாப் தான் வந்திருக்கோம். நியர்பை ஒரு பெட் ஷாப் ஒன்று பார்த்தேன். அங்கே நம்ம பையனை வந்து ஃபுல் சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்படியே இன்ஜின் ஆயில் மாற்றிட்டு எக்ஸாஸ்ட்டும் மாற்ற போகிறோங்க. நம்ம ஆல்ரெடி வண்டியில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தோம்ல, அந்த ஸ்டிக்கரை வந்து நான் ஃபுல்லாக பிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையும் முடிச்சாச்சுங்க. இப்போ எக்ஸாஸ்ட் தான் மாற்றணும். எப்படி சவுண்டு கேட்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபுல் செட்டப் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக மாட்டியாச்சுங்க எக்ஸாஸ்ட்டு. அது கொஞ்சம் டைட் பண்ண தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ ஃபைனலாக அந்த கிளாம்ப்லாம் போட்டு அந்த ஸ்ப்ரிங்லாம் போட்டு எப்படியோ முடிச்சாச்சுங்க எக்ஸாஸ்ட் ஒர்க்கு. சார் சார் யாருக்கு வண்டி கேட்டில் இருக்கு. கேட்டிங்களா காய்ஸ், சவுண்ட் எப்படி நல்லா இருக்கா? ஸோ இனிமேல் பையனை கையிலேயே பிடிக்க முடியாது. பையன் சவுண்டோடு தான் சுற்ற போகிறான் இனிமேல். நம்ம பிளாக்கியை வந்து குளிக்க வச்சு பல மாதங்கள் ஆகுது. ஸோ நல்லா அவனுக்கு நீ ஃபுல்லாக ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு ஒரு ரைடு எடுக்க வேண்டியது தான். வாங்க நம்ம அந்த ரைடில் போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு பண்ணுற சப்போர்ட்டில் தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட முடியும். எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ லவ் யூ கைஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.